நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடக்கு? இந்த திருமாவளவன், அன்சாரி போன்ற தீவிரவாத கும்பல் போராட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்கு. பகல்கிராமில் நடந்த தாக்குதல், ஆண் பிறப்புறுப்பை பார்த்து ஹிந்துவா இல்லையா அப்படின்னு தீவிரவாத கும்பல் கொலை பண்ணாங்க. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. வேங்கவயல் மலங்கலந்தான், அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை திருமாவளவன். எல்லாம் சும்மா போராட்டம்ங்க பேரில் சும்மா ஒரு சிறு துரும்பெடுத்து போட்டு அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. கண் துடைப்பு அதெல்லாம். இப்போ அந்த ஈரான்காரன் பட்டாசு வெடித்து ஆட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். அந்த ஈரான்காரன், அந்த ஆள் இறந்ததை, அந்த ஆளோட இறப்பை கொண்டாடுதாங்க அந்த ஈரான்காரன். ஆனால் இந்த முட்டா ஜென்மங்கள், திருமாவளவன் போன்ற முட்டா ஜென்மங்கள் இங்கே கும்மிடிப்பூண்டியை தாண்டாமல் குவே குவேன்னு ஒப்பாரி வைக்கி. அது எதுக்குன்னு தெரியலை. தன் தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒன்று போராடி இருக்காரா, ஏதாவது அறிவிச்சிருக்காரான்னா கிடையாது. இலங்கையில் என்னமுன்னா ஐயோ ஆத்தே அப்படிங்கிறது, வெளிநாட்டுகள்லன்னா ஐயோ ஆத்தேங்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழனுக்கு என்னதும் அப்படின்னா பாலியல் வன்கொடுமையோ இல்லைன்னா கஞ்சா விற்பனையோ மது விற்பனைக்கோ ஒரு போராட்டம் கிடையாது. சுயநலவாதி யார்? திருமாவளவன் என்கின்ற ஒரு தீய சக்தி, ஒரு சுயநலவாதி. 1000 கோடி ரூபாய்க்கு மேலே தலித் மக்களுக்காக மத்திய அரசு நலத்திட்ட உதவிகள் செய்யட்டும், பிள்ளைகள் படிக்கட்டும் அப்படின்னு கொடுத்த ஒரு ஊக்கத்தொகையை உடனே அதை திருப்பி அனுப்பிடுச்சு திமுக திருட்டு அரசு. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. இப்போ மகளிர் உரிமை தொகைன்னு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு உண்டான நிதி உதவியை எடுத்து களவாண்டு இந்த 5000மும் இந்த 1000 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கும் அவங்களுடைய ஹாஸ்டல் செலவுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் மத்திய அரசு கொடுத்த தொகை அது. அதை எடுத்து களவாண்டு 1000 ரூபா மகளிர் உதவி தொகை கொடுக்கு. அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலை. ஈரான் மக்கள் அங்கே கொண்டாடி மகிழ்தான். யார்? இப்போ இறந்த அந்த தீவிரவாதியை கொன்னதுனால கொண்டாடி மகிழ்தான் அந்த ஊருக்காரன். இவன் எப்படி ஐயையோ அப்பா அங்கே அப்படி நடந்துருச்சு கண்ணீர் வடிக்கான், இதயாஞ்சலி செலுத்துதானா? ஏண்டா, தமிழகத்திலையும் இந்தியாவுக்கும் போராடுங்கடா, பிற பார்ப்போம்டா வேற நாட்டுகளுக்கு. காஷ்மீரில் உள்ளவன் அவன் அந்த 170 60 ஆக்குனதையோ அதை அவன் கொண்டாடி மகிழ்தான் காஷ்மீர்காரன். இவன் இங்கே கிடந்துக்கிட்டு ஐயையோ 160 எடுத்துட்டான், 170 எடுத்துட்டான், 180 எடுத்துட்டான், 90 எடுத்துருவான் போலுக்காங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு முக்கியமான சட்டங்களை கொண்டுக்கிட்டு வராங்க. அத்தனைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த திருட்டு திமுக கூட்டத்தின் கூட்டணி கட்சிகளும் திருமாவளவன் போன்ற அயோக்கிய சக்திகளும் கண்டறிந்து நாம் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களித்து இவர்களின் போலி வேஷத்தை உடைப்போம். ஜெய்ஹிந்த், ஜெய் மாதா, ஜெய் பவானி.